இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் வேலை பார்த்தாலும் ஒரு பக்கம், இவரை பொறுத்தவரையிலே கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் தாய்மார்களும் ஏழை எளியோர்களும் இவரை விரும்புகிறார்கள். என்றால் மெய்யனாரை பொறுத்தவரை எளிய மனிதர். இப்பேற்பட்ட மனிதரை நாம் கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அதிக வாக்கு வித்தியாசத்திலே கண்டிப்பாக வெற்றி பெறுவார். மீண்டும் அமைச்சராவார் என்று அமைச்சர் தொகுதி தான் இது. இருந்தாலும் கட்சிக்கு வந்து ஏடிஎம்கே தொகுதி இது. இந்த தடவை ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குங்க. அமைச்சர் மெய்யநாதனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. ஏன்னா எல்லா மக்களிடமும் சகசமா பேசக்கூடியவர். மக்கள்ல நிறைய பேர் அவரை ரொம்ப விரும்புறாங்க. ஒரு இதெல்லாம் பார்க்காம சாதாரண மக்கள் கூட நல்லா பழகுவாரு. இப்ப எங்க மண்டபம்லாம் தோப்பு கொள்ளையில இருக்கு. அந்த வழியில போனான நிகழ்ச்சி நடந்தா இறங்கி வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டு போவாரு. ஒரு நல்ல மனிதர். இன்னும் வந்து ஆலங்குடி தொகுதி இன்னும் சிறப்பா இருக்கு. இந்த தொகுதியோட அமைச்சருங்கிற முறையில மாண்புமிகு அமைச்சர் சிவபி மெய்யநாதன் அவர்கள் மிகவும் சிறப்பா எல்லா திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்கே நல்ல தெரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஆகையால கண்டிப்பா பெருமாறியான வாக்குகள் வித்தியாசத்துல வந்து சிவபி மெய்யநாதன் அமைச்சர் அவர்கள் கண்டிப்பா சட்டமன்ற தொகுதி தலைவரா ஜெயிச்சிருவாங்க. அது எங்களுக்கு உடன்பாடு. விஷயங்களும் சேர்ந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரயாசமா இருக்கு. அதாவது விஜயோடைய தாக்கம் வந்து சின்ன பசங்கள்ட்ட இருக்க வழியே பெரிய கட்சிக்காரங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன பசங்கள்கிட்ட அவருடைய விஜய்க்கு ஓட்டு போன ஆர்வம் இருக்க வழியே கட்சிக்காரங்க பொதுமக்கள் மற்றவங்கெல்லாம் வந்து மெய்யநாதன் ஓட்டு போகிற நம்ம அமைச்சருக்கு ஓட்டு போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ விமல் வந்து நிற்கிறாரு. அவருடைய கட்சி ஓட்டை வாங்குவார். மற்றபடி பொதுமக்களுடைய ஓட்டு ஆளுநர் ஒட்டுமொத்த ஓட்டு நிச்சயமாக மெய்யநாதனை வந்து அதிகப்படியான ஓட்டுகள் தான் அமைச்சர் மீண்டும் ஜெயிப்பார் என்பது என்னுடைய கருத்து. ஏடிஎம்கே வர வாய்ப்பு ரொம்ப இருக்குன்னு பரவாயில்ல, தொகுதிக்கு கிடைக்கும். ஒன்றும் இதெல்லாம் இல்லை, ரெட்டலாட்சிக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மெய்யநாதன் நல்லா பெரிய தொகுதியை பார்க்கணும்னு எதை சொன்னாலும் கேள்விப்பட்டாலும் உடனே வந்து நிற்கிறாரு. குறையில நிறுத்தி பண்ணுறாரு. ரெட்டலையில் அதுக்கு முன்னே ஒரு 4 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம சொன்னாலும் யார் நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. இவர் நம்ம போய் சொன்னோம்னா செய்கிறாப்பா அப்படின்ட்டு 100க்கு 10 வரைக்கும் இன்றைக்கி நம்ம சொல்கிறத செஞ்சு கொடுக்குறாரு. மீண்டும் வந்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு செயல்பாடு உள்ள வீரன். அந்த பேச்சு திறமை ஆட்டு அவர்கிட்ட தான் இருக்குது. பாக்கி யார் ரெட்டலையாக இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி எந்த நிற்கிற வேட்பாளர் இவர் சூப்பர் வேட்பாளர். அது முதல்ல 24,000 ஓட்டில் ஜெயித்தார். இப்போ 30,000 ஓட்டு ரீடிங்கில் ஜெயிப்பார். இந்த ஊரில் எப்படின்னா வந்து அமைச்சர் மையம் தான் எங்களுக்கு எல்லாமே எல்லாம் நல்லா பண்ணுறாரு. எல்லாம் சூப்பராக பண்ணிக்கிருக்காரு. ஒரு 10% ஓட்டுகளை பிரிக்கலாம். ஏன்னா இளைஞர்களுடைய கருத்துக்கள் வந்து விஜய் பக்கம்தான் இருக்குது. இப்போ நடுநிலையாளர்கள் கொஞ்சம் பேர் வந்து விஜய்னு இருந்தவங்க போடுற ஓட்டு ஜெயிக்கணுங்கிற கருத்தில் நிச்சயம் அது ஒரு மாறுபாடாக விஜய்க்கு அவ்வளோ வலிமையாக இருக்காது. கிராமப்புற அதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஐயா மெய்யநாதன் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அதோட்டையும் இவர் நாங்கள் வந்து மெய்யநாதன் வந்து எங்களை வந்து காவந்து உணணும். இந்த 3-4 வேட்பாளர்கிட்ட இருந்து எங்களுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வேண்டிக்கிற முடியும். அவ்வளோதான். கள நிலவரம் வந்து 45% அமைச்சர் மெய்யநாதன் வாங்குவார். சதவீத கணக்கில் 30% அதிமுக வாங்கும். 10லேருந்து 15க்குள்ள விஜய் கட்சி வாங்கும். இதுதான் ஆலங்குடி தொகுதியினுடைய நிலவரம். இவர் அருமையாக செயல்படுவாருங்க. விமல் வந்து இந்த வைகுண்டார் திட்டம்லாம் நல்லா செயல்படுத்துறதுக்கு நல்லா சுறுசுறுப்பாக பணியாற்றுவார். ஆலங்குடிக்கு இவர் வந்தால் நல்லாயிருக்கும். விமல் வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மீண்டும் மெய்யநாதன் தான் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே அவர் எம்எல்ஏ இருக்கும்போதே கூடுதலாக செஞ்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த 5 வருஷம் மந்திரியாக இருந்து எங்கள் தொகுதியில் நிறையா செஞ்சுருக்காரு. கணக்கு வழக்கு இல்லாத சலுகை, இது குளம் வெட்டுறது, ரோடு போடுறது, லைட் ஹவுஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 20லேருந்து 25,000 ஓட்டு ரீடிங்லாம் கண்டிப்பாக ஜெயிப்பார். மெய்யநாதன் தான் ஜெயிப்பார். ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். அதுலேயே கொஞ்சம் செஞ்சுருந்தார். இப்போ அமைச்சராக இருந்தோம்னா ஏரியாவில் இறங்கி எல்லா இதுக்கும் ஸ்கூல்ல இருந்து பொதுவாக நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வர்றாரு. அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் தான் வாய்ப்பு உண்டு.